ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏசப்பா உங்ககிட்ட பேச விரும்புறாருங்க. ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனம். கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இருக்க மாட்டாதென்று நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாருங்க. ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு. நீங்க படுற பிரயாசம், நீங்க ஏசப்பாக்காக பிரயாசப்படுறீங்கன்னா அது விருதா போகாதுன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து தாங்க சொல்றாரு. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்ல கூட நான் ஏசப்பா ஆன்லைனில் எதனா வசனம் போட்டுட்டு இருக்கேன், ஆஃப்லைனில் நான் ஒன்றுமே சாதிக்கல ஏசப்பா, நான் சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறேன், நான் அதை க்ரோத் பண்ண முடியுமா, அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி நான் போக முடியுமா, நான் லைஃப்பில் முன்னேற முடியுமா, இன்னும் எனக்கு ஒன்றுமே கிடையாது, எனக்கு பேக் போன் கிடையாது, நான் ஒரு ஜீரோ அப்படின்னு நினைக்கும் போது நம்ம படுற பிரயாசம் வீண் போகாதுன்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாருங்க. இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் கூட நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க, படிப்பில், வேலையில், குடும்பத்தில், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில், ஃபாரின் ஜாப்பில், பல கனவுகள், பல அதிசயமான அற்புதங்கள் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி பல முயற்சிகள், பல காரியங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் தப்பு இல்லைங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நடக்குங்க. ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நீங்கள் படுற பிரயாசம் வீண் போகாதாமா, ஆனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க, என்னென்னா கர்த்தருக்குள்ளே பிரயாசப்படுங்க. ஆண்டவரே நான் உண்மை தான் நம்புகிறேன், நீங்கள் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி ஏசப்பாவுடைய சமூகத்தில் ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலும் உறுதியாக ஸ்ட்ராங்காக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நல்லதே நடக்குங்க. இன்றைக்கி இந்த காலை வேளையில் கூட ஏசப்பா உங்களுக்கு சொல்கிற காரியம்னா, நீ படுற பிரயாசம், நீ படுற முயற்சி வீண் போகாது, கண்டிப்பாக நீ ஜெயிப்பன்னு சொல்லி ஏசப்பா எனக்கு உங்களுக்கு வாக்கு தராருங்க. நினச்சபடி நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஏசப்பா எனக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறாருங்க. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுங்க. இந்த வார்த்தை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யுங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.